பாக்கியலட்சுமி ஒரு இல்லத்தரசியின் கதை அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக பாக்கியலட்சுமி பொறுமையை சோதிக்கும் கதை அப்படின்னு கொண்டு போகலாம். சம்மந்தம் இல்லாமல் தான் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பணக்காரர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நாளைக்கு பொண்ணு வேலைக்கெலாம் போக தேவையில்ல, வேலைக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சேனலே கூட நாங்கள் வச்சு தரோம், அவளுக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுக்குறோங்கிறாங்க. ஸோ சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள், பல பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினச்சதை சாதிச்சே தீரணுங்கிறதுக்காக என்ன முடிவு பண்ணுறாராம், அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக, அதுவும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக, அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாதி நேரம் பார்த்தா கூட்டமே இருக்காது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தன்னோட பையனே கட்டி கொடுத்து இனியா ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பலாம்லாம் நினைக்கிறாங்களாம். அதனால் கல்யாணத்தை 2 வாரத்தில் வச்சுக்கலாங்க, எல்லாரும் வேணான்னு சொல்ல ஈஸ்வரி அதெல்லாம் இல்லை 2 வாரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பிவிட்டதுக்கு பிறகு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு பாக்கியா சொல்லும்போது அதை கெடுத்து விட நினைக்காத, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இன்றைக்கி சாப்பாடு கூட நீ ஒழுங்காக செய்யல அப்படி பண்ணிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. கோபியை கொஞ்சம் யோசிக்கிறார், 2 வாரத்தை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு. அப்போ இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு முடியலங்கிறதுனால நான் பொண்ணு பார்க்குறதுக்கு வரதுக்கு மட்டும் தான் ஓகே சொன்னேன், கல்யாணத்துக்குலாம் நான் ஓகே சொல்லலை, நான் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, கல்யாணம் நடந்தே தீரணும், இதை கெடுத்து விடணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், என் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னா எப்பயும் போல் ஈஸ்வரி பேச இருக்காதீங்க அப்படின்னு போன தடவை பாக்கியா சொல்லிட்டாங்க. திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கார். கோபி இனியாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இனியாவை வீட்டில் வச்சு பேசினா அவங்க புது ஷாக்கை போடுறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஆகாஷ் என்ன மறக்கல, அது இன்ஃபாச்சுவேஷன் கிடையாது, எனக்கு கில்ட்டாக இருக்குது, என்னால் தான் ஒழுங்காக படிக்கல, இப்போ பரீட்சை எழுத முடியல, அவன் கலெக்டர் ஆவான்னு எனக்கு தெரியும், நான் அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், இது இன்ஃபாச்சுவேஷன் கிடையாது, உண்மையான காதல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, உன் விருப்பம்னு சொல்லி நாங்கள் இத்தனை நாள் தான் விடுறதுன்னு முதல்ல யோசிச்சுட்டு கிடச்சது உன் விருப்பமா, என்னமோ பண்ணானா எனக்கு இதில் விருப்பம் இல்லைங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ட்டு கோபி நெஞ்சுவலி ட்ராமாவை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இந்த நெஞ்சுவலி ட்ராமாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செழியன் வேறு கூட சேர்ந்து வேறு திருப்பி அவரும் வேறு இனியாவை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பாவை கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, பாக்கியா இவர் பண்ணுறதுல ஏதோ சந்தேகமாக இருக்குங்கிறதா இவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, தனியாக ஹோட்டலில் போயிட்டு செல்விட்டையும் சொல்கிறாங்க. செல்வி என்ன சொல்கிறாங்க, இனியாவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கக்கா, எதையாவது யோசிச்சு கல்யாணத்துக்கு எடுத்து விட்றாதீங்க, நல்ல வரன்னு பணக்கார மாப்பிள்ளை நல்ல இடங்கும் போது அதை முடிச்சு விட்ருங்க அப்படின்னு அவங்களும் வேறு பேசுகிறாங்க. ஒரு மாதிரி குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.